கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் நான் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் நீதிமான்களாய் வாழ்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? மனம் திரும்பி நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறோமா? நம் நீதிமான்களாய் வாழும்போது நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து துன்மார்க்கமான காரியங்களை செய்யும் போது, பாவத்திலே நிலைத்திருக்கும் போது, மனம் திரும்பாமல் வாழும்போது அந்த குடும்பத்திலே சாபம் இருக்கும். பிரியமானவர்களே, ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகும். எப்பொழுது அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோமோ, மனம் திரும்புகிறோமோ, அப்பொழுது கர்த்தர் மறுபடியும் நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பிள்ளைகளை வாழ்வோம், நீதிமான்களாய் வாழ்வோம், பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுவோம், தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்வோம்.